இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார் ஜிஆர்டியோட கார்ப்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A to B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லிருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் டாப் மாடல் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பிளான் இருக்குது. ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து அப் டு 250 டிகிரி C. இது வந்து ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் நோ 8.5 lakhs ப்ளஸ் GST நம்ம இந்தியாவில் வச்சுருக்கோம். அது பொருளை பொறுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது அரௌண்ட் அபவுட் 20 to 25 minutes ஆச்சு. அது பொருள் இப்போ சாம்பார், நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் ஆகும். அதனால் ஃபாஸ்ட் நல்லா ஆகாது. சாப்பாடுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைம் தான் ஆகும். அது அந்த டைமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து வேரி ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது ஆகாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். இது வந்து 20 லிட்டர் அப்படின்னா இப்போது ரவுண்ட் அபவுட் 8 to 10 கிலோ பொருள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து எகெயின் ப்ராடக்டை பொறுத்து. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம்னா ஒரு 10 கிலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது 3.5-4 கிலோ பண்ணலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இந்த மிஷின் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் லிமிட்லாம் கிடையாது. கண்டினியூஸ் யூசேஜ் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் வேர்ல்டு வைடாக எங்களுக்கு ஃபுல் செட்டப் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நாங்கள் 42 டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம். தமிழ்நாடுலேயும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. எங்களோட பேஸே வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து சப்போர்ட் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எல்லாமே இப்போ மேனுவலாக வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இது ஸ்வீட் மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த ப்ரிசிஷனான ஆளுங்க கம்மியாகிட்டு. இது அந்த ப்ரிசிஷன் கொண்டு வரலாம். ஆள் மிச்சமோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கிடைக்கும் சார். அதுதான் ரொம்ப. அஃப்கோர்ஸ் லேபர் சேவிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மிஷினில் லேபர் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. ப்ரிசிஷன், ஸ்பேஸ், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சேஃப்டி. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாலில் இருக்கும். இப்போ நம்ம மாலில் போய் இப்போ கேஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது சேஃப்டிக்கு. இது மாதிரி இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ஷனும் ப்ரிசிஷன் கிடைக்கிது. அதுதான். என்ன சார்? சுவை. இப்போ சுவை அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு வெசல் தான். அதே வெசல் தான். அந்த ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை அரைக்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி, கல்லில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி. அந்த பக்குவத்தில் வர பொருளை தூக்கி இதில் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. போது வேரியேஷன் கிடையாது. ஹீட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபுட்டில். நம்ம கல்லில் அரைக்கும்போது அம்மியில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப மைல்டு. இப்போ கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதோட வேரியேஷனால தான் ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறுது. குக்கிங் பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரிட்டென்ஷன் 100%. அதில் மாறவே மாறாது. இண்டக்ஷன் ஸோ கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோ. இன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜியே வந்து சோலார், இண்டக்ஷன் அப்படின்னு மாறிட்டு தான் இருக்குது. ஸோ இது க்ரீன் எனர்ஜி, நம்ம க்ரீன் டெக்னாலஜிக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டான மிஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் போனால் 2 to 3 யூனிட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கே. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அவ்வளோதான் வரும் சார். இது 8.5 lakhs ப்ளஸ் GST இப்போதைக்கு வச்சுருக்கோம். ரைட். தேங்க்யூ சார்.
புரியல. வாரண்டி ஆல் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் வந்து 12 month வாரண்டி. இது எங்களோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி ப்ளஸ் தான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸில் 12 months. ரைட், தேங்க்யூ.